வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். திருப்பூர் அஷ்டவர்க்க நாயகன் திரு வையாபுரி அவர்கள் அவரது மிக சிறப்பான ஜோதியை துவங்குவார். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் வையாபுரி திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ அஷ்டவர்க்கத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறேன். ஒரு ஜாதகத்தில் நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் 12 கட்டங்களில் நவகிரகங்கள் தனித்தனியாக எங்கெங்கேயோ இருக்கும், சேர்ந்தோ தனிச்சோ இருக்கும். ஆனால் இந்த அஷ்டவர்க்க பரல் எடுத்து பார்த்தோன்னா இந்த நவகிரகங்களில் ராகு கேது தவிர மற்ற 7 கிரகங்களுக்கும் லக்னத்துக்கும் பிந்துக்கள் ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில பிந்து கணக்கு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக இந்த 8 பிந்துக்களும் சேர்த்து சர்வாங்க அஷ்டவர்க்கம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிர்ஷ்ட மாதம் என்ன, நமக்கு பலன் செய்யாத மாதம் என்ன, இதில் வந்து நமக்கு எந்தெந்த திசைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்தெந்த திசைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்காதுங்கிறத எடுக்கலாம். அடுத்து எந்தெந்த வயசில் நமக்கு அதிர்ஷ்டமான வயசாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கும், எந்தெந்த வயதுகளில் நமக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த அஷ்டவர்க்கத்தை எடுக்கலாம். இன்றைக்கி ஒரு கால்குலேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தை படி இன்றைக்கி காலையில் 10:50க்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் இந்த ஜாதகத்தின் அமைப்பின்படி இந்த குழந்தைக்கு சித்திரை மாதங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப டவுனாக இருக்கும். ஆனி மாதம் பெரிய வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சி இல்லாமல் நடுத்தரமாக போயிட்டுருக்கும். ஆடி மாதம் 32 பரல் வாங்கியிருக்கு. இந்த மாதம் இந்த குழந்தைக்கு மிக சிறப்பான வளர்ச்சிகள் கிடைக்கும். ஆவணி மாதம் 24 பரல், அப்போது இது பலவீனமான மாதம். புரட்டாசி மாதம் 26 பரல், இது அந்த குழந்தைக்கு பலவீனமான மாதம். ஐப்பசி மாதம் 25, கார்த்திகை மாதம் 25, இதுவும் பலவீனமான மாதம். ஆனால் மார்கழி மாதம் 36 பரல் வாங்கியிருக்கு. அந்த மாதங்கள் பூராமே இந்த குழந்தைக்கு மிக அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். தை மாதம் 25 பரல். அப்போது இந்த தை மாதம் இந்த குழந்தைகளுக்கு கரெக்டாக கிடைக்குமானா கிடைக்காது. அதே மாதிரி தான் மாசி, பங்குனி மாதம் 28 பரல் சராசரியாக போகும். இதில் இப்படி எடுத்துக்கலாம், என்ன திசையில் வந்து இந்த குழந்தைகளுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பரல்கள் எல்லாம், கிழக்கு திசை ராசியில் இருக்கக்கூடிய பரல்கள் எல்லாம் கூட்டுறோம். அதே மாதிரி 4 திசையில் இருக்கக்கூடிய பரல்களை எல்லாம் கூட்டி எந்த திசையில் பரல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த திசையில் அந்த குழந்தைகளுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு, நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். எந்த திசையில் பரல் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த திசையில் வந்து பலவீனமான செயல்பாடுகள் நடக்கும். அந்த திசையை பயன்படுத்தினா அந்த பலவீனமான செயல்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி இப்போது எடுத்துட்டிங்கன்னா லக்னத்தை 1ஆம் பாவமாக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கும்போது இதனுடைய வயசு கால்குலேஷன் நம்ம இதிலே போட்டு எடுத்துக்கலாம். 1வது வயசில் 25 பரல், 2வது வயசில் 36 பரல். அப்போ 2வது வயசில் அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப செழிப்பாக இருக்கும். வருமானமோ, அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலோ, தாய்ப்பாசமோ, மற்றபடி சகல விஷயங்களும் பலமாக நடக்கும் இந்த குழந்தைக்கு. இப்படி ஒவ்வொரு மாதமும் அதில் வாங்கியிருக்க பரலை வச்சு, ஒவ்வொரு பாகவத்திலும் அதில் வாங்கியிருக்க பரலை வச்சு வயசு கால்குலேஷன் போட்டு நம்ம இதில் எது பலம் எது பலவீனம்னு சொல்லி எடுக்கலாம். அதே போல் அந்த பாகவ ஸ்தானத்தில் எங்கே வந்து பரல் அதிகமாக வாங்கியிருக்கோ அந்த பாகவ காரகத்துவங்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது உயிர் 6ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 பரல் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதிகாரமிக்க பதவி வாய்ப்பு இருக்குது. 2ஆம் பாவம் நல்லா இருக்குது, குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்கும், காசு பணம் நல்லா இருக்கும்.
சகோதரஸ்தானம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த உயிர் காரகத்துவத்தை ப்ளஸ். ஓகே. 5ல் 28 பரல் தாராளமாக மறைமுக வருமானம், புதைப்பொருள் வருமானம், தேடாத செல்வம் எல்லாம் கிடைக்கும். 9ஆம் இடம் தகப்பன் ஆமாம். 9ஆம் இடம் 32 பரல் இருக்குது. தகப்பனாரால் இந்த குழந்தை செல்வா கிடைக்கும். அதே போல் 6ல் 39 பரல் இருக்கிறதுனால தாய்மாமனால் இந்த பொண்ணுக்கு நிறையா சொத்துக்கள் நடக்கும். வாய்ப்பு நிறையா இருக்குது. பலமானது இது. இப்படி இந்த அஷ்டவர்க்கத்தை சரியாக பயன்படுத்தினோம்னா இருக்கும். 39 பரல் வாங்கியிருக்கு. 39 பரல் 6ஆம் வீடு வாங்கியிருக்குது. புரியுதுங்களா? அப்போது தாய்மாமன் ஸ்தானம் 6ஆம் இடம். அப்போ அந்த தாய்மாமனால் வரவோ சொத்து வரவோ நிறைய இதில் கிடைக்கும். சிறப்பாக இருக்கும். இது இன்னும் நம்ம டீப்பாக உள்ளே போனோம்னா இந்த அஷ்டவர்க்கத்தை மட்டும் தனியாக எடுத்து பண்ணினாவே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டவர்க்கம். இது பலன்னு பார்த்தீங்கன்னா தந்தை அந்த 9ஆம் பாவத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தைக்கு ரொம்ப சாதகமாக செயல்படும். சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த வாருங்கள் வளர்வோம் அமைப்புக்கு மிக்க நன்றி. ஆமாங்க ஆமாங்க. அதாவது லக்னம் 25 பரல் வாங்கியிருக்கு. 7ஆம் இடம் 23 மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழில் கூட்டாளி ஸ்தானம். இந்த ஸ்தானம் 23 பரல் வாங்கியிருக்கிறதுனால இவர் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. 1 மனைவி. இந்த மனைவி வகையில் அவர் வரவு செலவு பண்ணக்கூடாது. அதே இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் 28 பரல் சராசரி. இதில் ராகு போய் உக்காந்துருக்கு. இங்கே முன்னோர்கள் வழிபாடு கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆமாங்க. இல்லை, பரல் 28 தான், கம்மியாக தான் இருக்குது. பரல் ப்ளஸ் அல்ல. இல்லைங்க, லக்கணத்தை விட எச்சுங்கிறத விட அங்கே 28 ப்ளஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆனது. 28க்கு கீழே போயிட்டு இருக்கும்போது மைனஸ் ஆனது. அது அதாவது அஷ்டவர்க்க பரலுங்கிறது மொத்தம் 337 பரல். இதை 12 பாவத்துக்கு பிரித்து கொடுக்கும்போது 28 பரல் சராசரி பரல். ஓகே, 28 பரல் சராசரி பரல். இந்த 28 பரலில் அந்த 28க்கு மேலே போயிட்டு இருக்கிறது எல்லாமே ப்ளஸ், கீழே இருக்கிறது மைனஸ். ஆமாம், லக்னமும் மைனஸ் தான். இவர் தகப்பனுடைய இதில் வச்சு தான் ஒரு வாழ்வர். ஆமாங்க ஆமாங்க. அது தாய்மாமனோட சப்போர்ட் இருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்க உங்களுக்கு. ஐயா, இப்போ அஷ்டவர்க்கத்தை வச்சு எடுக்கும்போது நம்ம தெய்வங்களை ஆண் தெய்வமாக பெண் தெய்வம்லாம் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? அஷ்டவர்க்கம் அதிர்ஷ்டவர்க்கம். நம்ம வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், என்ன வயசு, என்ன மாதம், என்ன தசை, இது மாதிரி விஷயங்களை அதை எடுக்கலாம். ஆச்சுங்களா? அதே போல் அதில் என்ன பரல் அதிகமாக வாங்கிட்டு இருக்கோ அந்த காரகத்துவங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். என்ன பரல் கம்மியாக இருக்குதோ அந்த காரகத்துவங்கள் நமக்கு மைனஸ் ஆகும். ரெண்டு 6 9 அதிகம். ஆமாங்க. அது குடும்பம் ஸ்ட்ராங்கான குடும்பம். தாய் மாமனும் ஸ்ட்ராங்கானவர், தகப்பனும் ஸ்ட்ராங்கானவர். அவங்களுடைய அண்டர்டேக்கிங்கில் ஜாதகர் இருப்பார்.
ஆதரவில் இந்த ஜாதகர் வாழ்வார், கிடைக்கும். வாய்ப்பு கொடுத்த ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு மிக்க நன்றி. திருப்பூரிலிருந்து வந்து அஷ்டவர்க்க நாயகன் வையாபுரி அவர்கள் மிக சீரும் சிறப்புமாக இந்த இடத்தில் நம்ம எல்லாரும் கலந்து பேசி நல்லா அருமையாக உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நம்மளுடைய தெய்வ திருமண விழாவினுடைய பிரசாதத்தை நம்ம வாருங்கள் வருவோம் குழுவின் சார்பாக வழங்குகிறோம்.